எப்பவுமே ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை எப்படி கேட்கணும்னா, அவர் வசனத்தை ஞாபகப்படுத்துங்க. அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தத்தை ஞாபகப்படுத்துங்க. யோசிச்சு பாருங்களேன், கிதியோன் இப்போ எப்படி இருக்குன்னா, எதிரி வந்து இஸ்ரேல் தேசத்தை சூறையாடிட்டு போறான். விதை விதைப்பாங்க, வந்து ஒன்றா அறுத்துட்டு போயிடும், தீக்கிரையாக்கிட்டு போயிடுவான். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த தேசத்தில் இருக்குது. அப்போ ஆண்டவர் கிதியோன் வந்து தன் குடும்பத்துக்காக போய் தானியத்தை சேகரிக்கிறதுக்கு முயற்சிட்டான். பயந்து போய் தான் செஞ்சுட்டு இருக்கிறான் வேலையை. ஏன்னா இல்லாட்டி வந்து இவன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவானுங்க எதிரிகள் வந்து, இல்லாட்டி தீ வைக்கிறையாக்கிடுவானுங்க. இது பயந்துட்டு போய் அப்படி நிற்கும் போது ஆண்டவர் வந்து சந்திக்கிறார். இல்லை, கிதியோனை சந்திச்சு பராக்கிரமசாலி என்றாரு. அவன் உண்மையாக பயந்து தான் இருக்கான். அவன் பார்க்குறான், யாரும் பராக்கிரமசாலி, என்ன யாரா கூப்பிடுறதுன்னு பார்க்கும்போது அப்போதான் ஆண்டவர்னு கண்டுபிடிச்சு ஆண்டவரே உடனே கேட்குறான் பாருங்க. ஆண்டவர் அறிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன கேட்குறான்? ஆண்டவரே, எங்க முற்பிதாக்களோட அவ்வளோ அற்புதங்களை செஞ்சீங்களே, இன்னைக்கு எங்க போயிட்டீங்க? நீங்க இருந்திருந்தீங்கன்னா இந்த நிலை எங்களுக்கு வருமா? எப்படி கேட்குறான் பாருங்களேன். அன்னைக்கு அவ்வளோ அற்புதத்தை செஞ்சீங்களே, என் ஜனங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மக்களுக்காகவும் அத்தனை காத்துச்சு, இன்னைக்கு எங்க போச்சு உன் கரம்? இன்னைக்கு உன் செயலங்க? இன்னைக்கு நீர் எங்க போனீர்? எப்படி கேட்குறான் பாருங்க. ஏன் அவனுக்கு தெரியுது, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, கொடுப்பேன்னு பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எங்க போச்சுன்றான். அப்படி கேட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, இப்ப நான் செய்வேங்கிறார். இல்ல, உன்னை கொண்டு நான் தேசத்தை காப்பாற்றுவேங்கிறார். எப்படி பாருங்களேன். இன்னைக்கு இதே போலதான் வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு ஞாபகப்படுத்துங்க. ஜெபமே என்னது? நீ சொன்னீங்கள் ஆண்டவரே கொடுங்க. இதுதான் ஜெபம். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்துங்கள். ஓகேவா? என்னை விடுதலையாக்கத்தானே நீங்க வந்தீங்க. ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் எல்லாவற்றையும் நாம் விடுதலையோடு கூட இருக்கணும். விடுதலையோடு கூட இல்லை, அதுக்கு தான் அவர் வந்தார். அதை தேவனுக்கு சொல்லும்போது நிச்சயம் அதை அப்படியே நடப்பிப்பார். இது எல்லாம் தேவனுக்கு ஞாபகப்படுத்துங்கள் நிச்சயமாய். அப்போ